semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் IPS அவர்கள் தலைமையில் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். அதன் தொகுப்பை இப்போது காணலாம். இளஞ்சிறார் மீதான பாலியல் தாக்குதல்களை தடுக்க இவர் அறிமுகப்படுத்திய திட்டம்தான் நிமிர். சிங்கிள் பேரண்டின் பிள்ளைகள், பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் குழந்தைகள் என தேர்வான 2000 பிள்ளைகளை கண்காணித்து வருகிறது நிமிர் குழு. கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களின் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி முன்னெடுப்பு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. இதனை மாணவ மாணவிகள் எண்ணங்களில் பதிவு செய்யும் பொருட்டு அனைத்து பள்ளி கல்லூரிகளில் ஒட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு உதவும் வகையில் பல மொழிகளில் பேசும் புதிய குமரி காவலன் என்ற AI எந்திரத்தின் சேவையை மாவட்ட SP ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் இந்த AI எந்திரத்தில் தகவல்களை பெறலாம். விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும் ஒரு முன்னெடுப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ரோட் சேஃப்டி கிளப் என்ற ஒரு கிளப்பை நம்ம கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஏற்படுத்தியிருக்கோம். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் வடமாநில தம்பதியினரின் 3 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட CCTV காட்சிகள் வெளியான நிலையில் இரச்சகுளம் பகுதியில் அக்குழந்தை மீட்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட ஆட்டோ டிரைவரையும் போலீசார் கைது செய்தனர். ஒரு துளி மழை என்ன தொடங்குது பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா. தடை 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 தடை
விடுமுறை எடுக்க செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவலர் வார விடுமுறைக்கான புதிய செயலியை காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்துள்ளார். தலைமையில் காவலர்களுக்கான மனம் திறந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது காவலர்கள் பலர் தாங்கள் வெரிகோஸ் வெயின்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். நீண்ட நேரம் நின்று கொண்டு வேலை பார்ப்பதால் ஏற்படும் இந்த நோயில் இருந்து அவர்களை தற்காக்க மாவட்டம் முழுவதும் இருக்கை வசதியுடன் நிழற்குடை வழங்கப்படும் என்று காவல் கண்காணிப்பாளர் உறுதியளித்தார். அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. வெளியே போய் படிக்கணும்னா அதுக்கான சிச்சுவேஷன் இல்லை. அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கேவே எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். களியக்காவிளையில் சுட்டுக் கொல்லப்பட்ட எஸ்ஐ வில்சன் நினைவாக அவரது பெயரில் கன்னியாகுமரியில் கட்டப்பட்ட காவலர் தங்கும் விடுதியை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் திறந்து வைத்தார். காவலர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற காவலர்கள் தங்குவதற்காக இந்த விடுதி கட்டப்பட்டுள்ளது. காவல் விரைவு செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து டிகிரி இளையராஜா.